Hi friends, welcome back to my channel Maldi Vlogs Tamil. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான நியூவா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேலை இருக்கும். சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வெளியே போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக கிளம்புவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லா இருக்குமே, டக்குன்னு முடியணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து வேலையை முடிச்சு கொடுக்குற நிறைய ப்ராடக்ட்ஸ், கேட்கெட்ஸ், வீட்டுக்கு தேவையான கேட்கெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி மேக்கர். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வீட்டுக்கிட்டே விற்றுக்கிட்டு வரும், பீச்சுக்குலாம் போனது நிறையா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு தான் சொல்வேன். ஸோ அதை பார்த்தோன்னே குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ விட்டுட்டு நம்ம வீட்லேயே வந்து மேக்கர் வந்திருக்கு. ஸோ வீட்டில் பஞ்சு மிட்டாய் மேக்கர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க அழகாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பாப்கார்ன் மிஷின். ஸோ பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம குக்கரில் தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை முடியுங்க இந்த எலக்ட்ரிக் பாப்கார்ன் மிஷின்ஸ். ஸோ இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் அழகாக நம்ம எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி அழகாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னொரு டைப்பும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பாப்கார்ன் மிஷின் இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சு வந்து வித்துட்டு வருவாங்க. ஸோ இந்த ரெட்ரோ மாடல் இது. ஸோ இந்த மாதிரி வரும். அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெட்ரோ மாடலில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேம் அந்த பாப்கார்ன் மிஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கிரைண்டர். சின்ன விஷயங்கள் பவுடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக குவான்டிட்டி ஏதாவது நீங்கள் போட்டு அரைச்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் கிரைண்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடியும். ஜஸ்ட் கீழே இருக்க அந்த நாபை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அது வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரியல் ஃபுட் டிஸ்பென்சர். இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இது என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி அழகாக ஒரே இதில் ஈவனாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம கையை வச்சு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை டச் பண்ணவே வேணாம். உள்ளே வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது நம்ம கீழே கொடுக்கும். ஸோ அந்த பவுலில் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டிரிங் மிஷின். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம கலக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதை போட்டுட்டு நம்ம அடுத்த வேலை போய் பார்க்கலாம். உடனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா அது மட்டும் ஸ்டிர் பண்ணி அதை கலக்கி வச்சிருக்கோம். என்ன நமக்கு அதை போட்டு கலக்கணுமா, ஃபஸ்ட் நம்ம ஸ்பூனை போட்டு கலக்குவோம். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸ்டிர் பண்ணி வச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூவல் யூஸ் நைஃப். ஒரு பக்கம் நைஃபாக இருக்கும், இன்னொரு பக்கம் வெஜிடபிள் பீலராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பொட்டேட்டோவை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு நைஃப் எடுப்போம், அதுக்கப்புறம் பீலர் எடுப்போம். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வால் மவுண்டட் ஹோல்டர் ஹூக்கு. இந்த ஹூக்கை வந்து நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில்ஸ் ஏதாவது ஷாம்பூ அந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அது உள்ள நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கணும் ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ இதனுடைய பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டக்கு நம்ம வேலை முடிச்சு கொடுக்குதே, சும்மா காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நியூ ப்ராடக்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்போ வந்து டெலிகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.